பிடிவாதத்துல சிவனும் சரி சதியும் சரி ரெண்டு பேரும் சலைச்சவங்க இல்லங்கிற மாதிரி அந்த பொடியங்கிட்ட சேவகனா நடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம நந்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதோட போன எபிசோட விட்டு வந்தோம். அதுக்கு அப்புறம் இப்ப என்ன நடக்குதுன்னா, பக்கத்துல ஆத்தோரமா ரேவதி சதியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சும்மா காத்தாட வெளியில கூட்டு வருவோமே, இப்படியே அரண்மனையிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டைவர்ட் பண்றதுக்காக கூட்டு வந்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி இங்க வந்த மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. இன்னும் அந்த ஆளு வல்லையேங்கிற மாதிரி ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ரொம்ப தூரத்துல ஒருத்தவர் கையில ஒரு சிவப்பு கலர் கொடியை வச்சுக்கிட்டு இப்படியே ஆசிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்ததும் ஆஹா வந்து விட்டார்கள், எல்லாம் கரெக்டா பிளான் படி போகணும் அப்படின்னு சொல்லி ரேவதி முடிவு பண்ணிக்கிறாங்க. பக்கத்துல நம்ம சதிக்கிட்ட வாய படகுல ஏறி போய் கரைக்கு அக்கறைக்கு போய் மணற்பரப்புல கொஞ்சம் உட்காந்து எந்திரிச்சு வருவோம், நல்லா இருக்கும் வா அப்படின்னு சொல்லி நம்ம சதியை கூட்டிட்டு போறாங்க. அந்த கரைக்கு போறதுக்கு படகு ஏதாவது கிடைக்குமான்னு நான் பாத்துட்டு வரேன், அது வேற வேணா நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சதியை உட்கார வச்சுட்டு அந்த பக்கத்துல நம்ம ரேவதி போறாங்க. ஒரு படகோட்டியை மீட் பண்றாங்க. இந்த படகோட்டிட்ட ஏற்கனவே அவங்க பேரம் பேசிருக்காங்க போல. ஒரு பை நிறைய தங்க காசுகளை அள்ளி கொடுத்து, ஞாபகம் இருக்கட்டும் இப்ப என் தங்கச்சி சதியை நான் ஏத்தி விடுவேன், அவங்களை ஏத்துறது நீ எங்கே நிக்காம விருட்டுன்னு வண்டி எடுத்து கொண்டு போய் கைலாய மலைக்கே போயிடணும், கைலாயத்துலதான் என் தங்கச்சியை நீ இறக்கி விடணும், அதுக்கு தான் உனக்கு இவ்வளவு பணம். ஆனா நடுவுல என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்துச்சு, நீ யாரு, உன் பேர் என்ன, உன் குடும்பம் எங்க இருக்கு, உங்க வீட்டு அட்ரஸ் உட்பட எல்லாமே எனக்கு தெரியும். பிரபஞ்ச அதிபதி கிட்ட அப்புறம் நீ தான் என் பொண்ண என் தங்கச்சிய தூக்கிட்டு போனேங்கிற மாதிரி போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எவ்வளவுக்கு அளவு சன்மானம் அதிகமா உனக்கு கொடுக்கறனோ அந்த லெவலுக்கு ஆபத்தும் அதிகம், தயாரா அப்படின்னு கேட்க அவன் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நீட்டா இந்த ஒர்க்கா பண்ணி கொடுக்குறேமா, இவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க இதுவே போதுமா அப்படிங்கிற மாதிரி அந்த படகோட்டி சொல்றாப்ல. ரேவதியோட பிளான் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து படகுல ஏறுவோம் சொல்லிட்டு கடைசி நேரத்துல சதியை மட்டும் படகுல ஏத்திட்டு கைலாய மலைக்கு அனுப்பிச்சு வச்சிடணும். அங்க போனதுக்கு அப்புறம் சிவனாச்சு இவளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான் அதைத்தான் எக்ஸிக்யூட் பண்ண பாக்குறாங்க. ஆனா விதி எங்க விட்டுச்சு, சதி தன்னந்தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. போன எபிசோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சேலையில தீ பிடிச்சிருக்கும், அந்த தீ எரிஞ்சது கூட தெரியாம சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய முதலையே வருது, அதையும் அவங்க கண்டுக்கவே இல்ல. முதல்ல அம்புட்டு பெரிய முதல்ல அப்படியே பக்கத்துல டார்கெட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு, அதை இவங்க கவனிக்காம சோகத்தோட அந்த பக்கம் எங்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, இன்னும் பக்கத்துல வந்துருச்சு, அப்படியே ஆணு திறந்து ஒரு கவ்வு நம்ம சரிய கவ்வ போகும்போதுதான் அவங்க அந்த முதலைய பாக்குறாங்க. முதலைய பார்த்த செகண்ட்ல அவங்க அந்த பிரமிப்பு, அந்த பயம், அந்த பயத்துல என்ன பண்ணு தெரியாம அப்படியே அங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. முதல்ல பக்கத்துல வந்து காலை கவ்வ போற சமயம் நில் அப்படின்னு ஒரு சத்தம். யாரானு திரும்பி பார்த்தா நம்ம ஜடன் தான். திரும்பி செல் அப்படின்னு உத்தரவு கொடுக்க அடுத்த கணமே அந்த முதல்ல ஜடனோட அந்த உத்தரவை கேட்டு அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு திரும்பி போயிடுது. அத நம்ம சதி நோட் பண்றாங்க. என்ன இது, யார் நீ நீ சொன்னது எதுக்காக முன்ன பண்ண தெரியாத அந்த முதல்ல ஏதோ நீ வளர்த்த முதல மாதிரி உன் பேச்ச கேட்கணும், உண்மையை சொல், யார் நீ, இப்ப நீ சொல்றியா இல்ல எங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் நான் விசாரிக்கவா அப்படின்னு கேட்க நடுவுல நல்ல வேலையா நம்ம சேவகன் தான் நடுவுல புகுந்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, நீங்க முத பாத்தீங்களே அதே சிற்பி தான் இவர், ஆனா இவருக்கு சில விசேஷ சக்திகளும் உண்டு, இவருக்கு மிருகங்களோட பேசக்கூடிய மிருக பாஷை தெரியும், அதனாலதான் மிருக பாஷையில அந்த முதலைய போக சொன்னதுமே அது போயிடுச்சு, மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, சித்து விளையாட்டுகள்ல இவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சதியோட அந்த டவுட்டை கிளியர் பண்ணி விட்டுறாரு. அதே சமயம் போன எபிசோட்ல தேவையே இல்லாம அந்த பொடியங்கிட்ட மாமா மாமி அப்படி இப்படின்னு சேவக நிறைய போட்டு விட்டார்ல, இப்ப அது வினையா வந்து நிக்குது. எஸ், அந்த பொடியை இங்க வந்து நிக்கிறான். இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துட்டான் போல. வந்து நம்ம சதியை பார்த்துட்டு, ஓ நீங்க தான் எங்க மாமாவை கட்டிக்க போற மாமியா, என்னோட வருங்கால அத்தை நீங்க தானா, ஏன் இப்படி சண்டை போட்டு வரீங்க, சண்டை போடாதீங்க, எங்க மாமா ரொம்ப நல்லவரு, அவரே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை நீங்க நல்லபடியா வச்சுக்கணும், எங்க மாமாவை நீங்க ஏத்துக்கணும், நீங்க தான் என்னோட அத்தை, நீங்க தான் என்னோட மாமி அப்படி இப்படின்னு சொல்லி தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறான் நம்ம சதிதேவி. இவங்க திரும்பி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இந்த நினைப்போட தான் இங்க வந்து தெரியுறியா, இப்பயே நான் பிரபஞ்ச அதிபதி கிட்ட எங்க அப்பா கிட்ட போய் தச்சன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு விறுவிறுன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வழக்கம் போல நம்ம சேவகன் தான் நடுவுல ஓடி வந்து, டேய் தப்பா சொல்றடா, நீ நினைக்கிற மாமி இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே நீங்க தானே சொன்னீங்க ஒரு மாமன்னரோட பொண்ணுன்னு, இவங்களை பார்த்தா மாமன்னரோட பொண்ணு இளவரசி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மறுபடியும் ஒரு பிட்ட போடுறேன். ஐயோ போச்சே மாட்ட வர்றானே அப்படின்னு பார்த்தா எஸ் கிட்டத்தட்ட மாட்டின மாதிரி தான். சதிக்கு பயங்கர கோவம் வருது, ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நீங்க வந்திருக்கீங்க, இப்பயே போய் எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன், மாமியா மாமி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. போச்சு காரியமெல்லாம் கெட்டு போச்சுன்னு சேவகன் அந்த பொடியனை திட்ட வர நம்ம ஜடனோ எதுக்கு தேவையில்லாம புள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பையனை கொண்டு போய் வீட்டுல விட்டு வரேன், நீ வேணும்னா போய் சரிய சமாதானம் பண்ற வேலையை பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிற. சேவகனும் குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க முன்னாடி நின்னு, மன்னிச்சுக்கங்க ஒரு முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என் குருநாதரோட உத்தரவு, ஆனா அந்த உத்தரவையும் மீறி இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதை
கதை சொல்றதுக்கு தயாராகி விட்டார் நமது சேவகர். என்ன கதை சொல்றாருன்னா, எங்க குருநாதர் இருந்த அந்த மலையில ஆதிவாசிகளோட தலைவர் அரசர் இருந்தார். அந்த ஆதிவாசி அரசரோட பொண்ணு ஆதிவாசி இளவரசியை தான் என் குருநாதர் காதலிச்சார். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஆபத் பாண்டவனா இருந்தது என் குருநாதர் தான். அவங்களும் காதலிச்சாங்க. ஆனா என்ன, என் குருநாதர் கொஞ்சம் முரட்டுக்காரர், கொஞ்சம் கோபி, கொஞ்சம் தன்மையா பேச தெரியாது. மனசுக்குள்ள இருக்கிற அந்த காதலை கூட சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதனால அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு இனிமே என்ன பார்க்க கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு. அப்படிங்கிற மாதிரி நம்ம சேவகன் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல, அந்த பொண்ணை யார, அந்த ஆதிவாசி இளவரசிய ஜடன் வந்து பலமுறை காப்பாத்தினாரு அப்படின்னு நம்ம சேவகன் சொல்லும் போது, நம்ம சதியோ சிவன் எத்தனை முறை இவங்களை வந்து காப்பாத்தினாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரீகால் பண்றாங்க. அதே மாதிரி கோவத்துல அந்த பொண்ணு இனிமே நீ என்ன பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜடனை வெறுத்து பேசியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம சேவகன் சொல்லும் போது, சதி சிவனை வெறுத்து இனிமே நீ என்ன பார்க்க வரக்கூடாது, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் என்ன காப்பாத்த நீ வரக்கூடாது, என் கண்முன் தோன்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா சவால் விட்டுருப்பாங்கல்ல மலை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது. அந்த சம்பவத்தை எல்லாம் ரீகால் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் கேக்குறாங்க, ஏப்பா உண்மையிலேயே ஜடன் அந்த பொண்ணை காதலிச்சாரா, இல்ல அந்த பொண்ணை ஆபத்துல இருந்து காப்பாத்துறாரு, அது வெறும் கருணையா கூட இருக்கலாமே, காதலா இல்லாம இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி டவுட் கேக்குறாங்க நம்ம சரி. இல்ல இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் காதலிப்பது நிஜம். ஆனா அவர் காதலிக்கிறது அவருக்கே தெரியாத மாதிரி ஒரு முரட்ட ஆம்பளை, அது காதல் தான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேண்டியது அந்த பொண்ணு தானே. ஆனா அவளோ இப்போ அவங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு இவரை கழட்டி விட்டுருச்சு. இந்த உண்மையெல்லாம் மருமக பிள்ளைகிட்ட சொன்னா சின்ன பையனோட மனசு தாங்குமா தாங்காது. அதனால அவங்க கிட்ட சும்மா அது இதுன்னு பொய் சொல்லி வச்சிருந்தோம். அதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு வழியா சதியை சமாளிச்சிட்டாங்க. சதியும் சரி பரவாயில்ல விடு, இத பத்தி எல்லாம் நான் எங்க அப்பா கிட்ட சொல்ல போறது இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் படகுல நம்ம ரேவதி படகோட்டிய கூட்டிட்டு இந்த பக்கம் வராங்க. ரேவதி பார்த்தா இந்த ரெண்டு பசங்களுக்கு இங்க என்ன வேலை, நாம எப்படியாவது சரிய கைலாய மலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுலாம்னு பார்த்தா விட மாட்டாங்க போலங்கிற மாதிரி ரேவதி நினைச்சுக்கிட்டே பக்கத்துல வராங்க. ரேவதி வந்து, உங்களுக்கு என்ன எங்க வேலை, எங்க பின்னாடியே வந்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நாங்க இயற்கையை ரசிக்க வந்தோம், நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்க போல, அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி அமைஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஜடன் சொல்றாரு. ரேவதி இதெல்லாம் படகுல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு படகுல ஓட்ட விழுந்து போச்சு. படகு தண்ணியில மூழ்குது, படகு தண்ணியில மூழ்குது அப்படின்னு சொல்லிட்டு படகோட்டி தெரிச்சு வெளியில ஓடி வரா. ரேவதியும் வெளியில ஓடி வராங்க. அடுத்த சில வினாடிகள்லயே பார்த்தா தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த படகுல மேல ஏறி படகு மொத்தமா மூழ்கி போகுது. அதை பார்த்தது நம்ம ஜடன், எனக்கு என்னமோ இதெல்லாம் அபசகுணம் மாதிரி தெரியுது, பத்தாவதுக்கு கொஞ்சம் இருட்டிட்டு வர மாதிரி வேற தெரியுது, நீங்க தனிமையில அரண்மனைக்கு போக வேண்டாம், உங்களுக்கு துணையா நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜடன். கவலைப்பட வேண்டாம், உங்க கூடயே வர போறது இல்ல, நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி உங்களுக்கு ஒரு பாதுகாவலன் மாதிரி நாங்க பின்னாடியே வரோம், என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஜடன் கேக்குறாரு. இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்க அப்பா தச்சங்கிட்ட நீ வேணா சொல்லிக்கமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள ரேவதி சதியோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க முன்னாடி போக பின்னாடி நம்ம ஜடன் வந்துகிட்டு இருக்க. ரேவதி மனசுக்குள்ள பிளான் போடுறாங்க, எப்படியாவது இந்த சிற்பியை கழட்டி விடணும், அப்பதான் சதி கிட்ட மேட்டர் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கைலாய மலைக்கு அனுப்புற அந்த ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சேவகன் யதார்த்தமா தண்ணிய பாப்பாப்ல, பக்கத்திலே ஆறு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஆத்து தண்ணிய பார்த்தா இங்க நிக்கிற நம்ம ஜடனோட உண்மையான ரூபம், அந்த சிவ ரூபம் தண்ணியில தெரியுது. அதை நம்ம ஜடனும் நோட் பண்ற. சதி மட்டும் இப்ப இதை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகி போயிடும், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள நம்ம ரேவதியோ, சூரியன் மறையிற மாதிரி எனக்கு தெரியலையே, சூரியன் மறைறதுக்கு நிறைய நேரம் இருக்கு, அதனால நாங்க பார்த்து அரண்மனைக்கு போய்க்கிறோம், உங்க உதவி தேவையில்லை, நீங்க ரெண்டு பேரும் போங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க இங்க தான் காத்து வாங்க போறோம்ங்கறாங்க. சிவனும் நம்ம ஜடனும் அப்படியே சூரியனை பாக்குறாரு. சூரியன் மெதுவா தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே கண்ணை மூடி அந்த சூரியன் கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணாருன்னு தெரியல. அடுத்த கணமே சூரியன் டப 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 டபன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு சூழ ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க நல்லா பாருங்க, இல்லையே சூரியன் அஸ்தமிக்க தொடங்கி விட்டது, இருள ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு நம்ம ஜடன். அப்ப ரேவதிக்கு சந்தேகம் வருது, இல்ல இல்ல இப்பதானே பார்த்தேன் சுல்லுன்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அடுத்த கணமே எப்படி சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியாம ரேவதி முழிக்கிறாங்க. என்னம்மா இந்த பொம்பளை பிள்ளைகளோட ஒரே ரோதனையா போச்சு, விட்டா சூரியனை இப்படி மறைய வச்சது கூட என் குருநாதர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க போல, போங்கம்மா போய் பொழப்ப பாருங்க போங்க அப்படின்னு அவங்கள அடுத்து யோசிக்க விடாம நம்ம சேவகன் நிப்பாட்டுறாரு. குறுக்கா குறுக்கா பேசுறாரு. அப்பன்னு நம்ம சதி தண்ணில ஏதோ வேற ரூபத்தை பார்த்த மாதிரி தோணுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி அந்த தண்ணிய பார்க்க போற சமயம் நம்ம நந்தி இருக்காப்லயே அவர் அழிச்சாட்டியத்துக்கு அளவே இல்லைங்க. அங்க இருந்த ஒரு கல்ல தூக்கி சலனமே இல்லாத இருந்த அந்த தண்ணில ஓங்கி ஒரு போடு. தண்ணியில இப்ப ஏகப்பட்ட அலைகள் சலனம் உருவாச்சு. இல்ல சின்ன வயசுல இருந்து இப்படி தண்ணிய பார்த்தா கல்ல வெட்டி எறிஞ்சு நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கல்ல வெட்டி எறிகிறேன். தண்ணியில தெரியுற அந்த சிவரூபத்தை மறைச்சிட்டாங்க. இதுல எரிச்சலாகி அவங்க முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் சம்பந்திங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சம்பந்தி என்ன பண்றாரு, நீ வேணுக்குன்னே தான் கல்யாணத்தை டிலே பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. உடனே தச்சன் அதுக்கு காரணம் நான் கிடையாது, உங்க பையனோட முகத்துல இருக்கிற அந்த கொடூரம் தான், அந்த கொடூர ரூபத்துல இருந்து அவனுக்கு முக்தி கொடுப்பதற்காக, அவனோட ரூபத்தை சரி செய்யறதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் அவசரப்படுறீங்கன்னு சத்தம் போடுறாரு. நீங்க ஒன்னும் அம்புட்டு உத்தமர் இல்லையே, இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா என்னோட பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த அதிகாரத்துல பாதியையும் என்னோட சொத்துக்கள்ல பாதியையும் தரதா ஒத்துக்கிட்டேன்,
அதுக்கப்புறம் தானே நீங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னீங்க அப்படின்னு நம்ம தச்சன் கேட்க, அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதை தவிர்த்து இன்னொரு விஷயத்தை நீ சொன்ன, அதை மறந்துடாத. ஒரு கால் இந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா வாக்கு கொடுத்து அந்த வாக்க தவறுன அந்த பாவத்துக்கு பிரபஞ்ச அதிபதிங்கிற ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க. பாதி அதிகாரம் கிடையாது, முழு அதிகாரத்தையும் என்கிட்ட கொடுத்துறணும். ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அந்த சம்பந்தி பேசுறாப்ல. இவர் பயங்கரமான பிசினஸ் மேனா இருப்பார் பாருங்க. கல்யாணம் நடந்தா பாதி லாபம், கல்யாணம் நடக்கலனா முழு லாபம். இப்படி எல்லாம ஒரு டீல் பேசி டீல முடிப்பாப்ல. எது எப்படியோ எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நல்லபடியா முடியற மாதிரி தெரியல. அடுத்த சூரிய மறைவு வரைக்கும் உங்களுக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க. அப்படி சூரிய மறைவுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கல அப்படின்னா நீங்க உங்களோட பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த பதவியையும் முழு அதிகாரத்தையும் எனக்கு நாளைக்கே கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போறார். சம்பந்தி இப்படி பேசிட்டு போக அதை கேட்ட இவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அந்த பக்கம் பார்த்தா ஜடனும் சேவகனும் ஆத்தோரமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு. சதிக்கு சக்திக்கு உங்களோட அந்த உண்மையான ரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டே போகுது. இப்படியே போச்சுன்னா உங்களால ரொம்ப காலத்துக்கு நீங்க சிவந்தா அப்படிங்கிற அந்த மேட்டரை மறைச்சு அவங்களோட பழக முடியாது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சேவகன் கேட்கிறான். சக்தி சிவனின் மறுபாதி. என் மறுபாதிக்கு நான் பக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா அந்த உணர்வு ஏற்படும். ஏதோ இப்ப கொஞ்சம் கண்மூடித்தனமா சதி இருக்கிறதுனால அதெல்லாம் உணர ஆரம்பிக்கல. பட் கொஞ்சம் கொஞ்சமா அது தெரிய ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாரு நம்ம சிவன். ரொம்ப காலத்துக்கு இப்படியே மறைச்சுக்கிட்டு காலத்தை ஓட்ட முடியாதுங்கிறாரு. அப்ப நம்ம நந்தி, சாமி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம சதி தேவியோட மனநிலை சரியில்லை, ரொம்ப தப்பான முடிவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில போய் நீங்க சிவன் தான் அப்படிங்கறதும் இவ்வளவு காலமா ஒரு சிற்பியா இங்க வந்து நாடகம் ஆனது ஏமாத்துறது நீங்க தான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய அனர்த்தத்துல போய் அது முடியும். சரி எந்த மாதிரி முடிவெடுப்பாங்கிறது கூட நம்மளால கணிக்க முடியாம இருக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்காக? சதியை எப்படியாவது நாம கூட்டு போகணுங்கிறதுக்காக. இப்ப நாம எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டா கூட அவங்க வருவாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தி சொல்ல, அதுக்கு நம்ம ஜடனும், ஆமா சதியோட சில தப்பான முடிவுகளால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் நடக்குது. அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க அப்பாவுக்கு நீங்க சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா, இனிமே என் முன்னாடி நீ அந்த சிவனை வரக்கூடாது அப்படின்னு வேற சத்தம் போட்டு விட்டா. இதெல்லாம் தான் இப்ப பிரச்சனையா வந்து நிக்குதுங்கிற மாதிரி ஜடன் சொல்றாப்ல, சிவன் சொல்றாப்ல. அந்த 2 பிரச்சனைகளுக்குமான தீர்வு நமக்கு தெரிஞ்சாதான் இனி நம்மளால இந்த நாடகத்தை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றாரு நம்ம ஜடன். ஆனா அந்த தீர்வு என்னங்கிறது நமக்கே புரியலையே அப்படிங்கிறாரு நம்ம நந்தி. அப்படியே பேசிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துடுறாங்க. வந்தா வெளியில ஒரு வேலைக்காரன், ஒரு வீரன் மன்னர் உங்களை பார்க்கணும்னு உடனே கையோட கூட்ட வர சொன்னதா சொல்றாரு. இவங்களும் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அங்க போனா நம்ம தச்சன் ஜடன் கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிக்வெஸ்ட வைக்கிறார், வேண்டுகோளை வைக்கிறார். என் சம்பந்தி எனக்கு சூரிய மறைவு வர, அடுத்த சூரிய மறைவு வர டைம் கொடுத்திருக்கிறார். அதுக்குள்ள அந்த 2 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இருக்கிற இந்த கொஞ்சோண்டு டைம்ல நீங்க சதியை கூட்டு போய் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் செதுக்கின்னு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற ஏதாவது ஒரு மார்க்கம் உண்டா, வழி உண்டா சொல்லுங்க அப்படின்னு நம்ம தச்சன் கேட்கிறார். அதுக்கு நம்ம ஜடன் சொல்றாரு, நீங்க தான் பிரபஞ்ச அதிபதியாச்சே, உங்ககிட்ட சப்த ரிஷிகள் இருக்காங்களே, அவங்களால கூட இதற்கு ஒரு நல்ல தீர்வை எடுத்து சொல்ல முடியலையா? அப்படி முடியாத பட்சத்துல கடைசியா நம்ம கிட்ட மிஞ்சம் இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அது என்னன்னா பிரார்த்தனை அப்படிங்கிற அந்த மார்க்கம் தான். பிரார்த்தனை பண்ணுங்க. ஆனா என்கிட்ட பிரார்த்தனை பண்ணாதீங்க, எல்லாம் வல்ல அந்த விஷ்ணுவை கும்பிடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் ஏதாவது ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு நம்ம சிவனே சொல்றாரு, ஜடனே சொல்றாரு. இனி அந்த மகா விஷ்ணு தான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இவரு பேசிட்டு இருந்த மனுஷன் அப்படியே இறங்கி நடந்து வர ஆரம்பிச்சிட்டார். அடுத்து என்ன ஆகும் அடுத்த எபிசோட்ல. தேங்க்யூ.